முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை உதகை செல்ல உள்ளதாக தகவல் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. 15ஆம் தேதி உதகை மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பதற்காக நாளைக்கு அவர் உதகை செல்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறதுக்காக சிஎம் அங்கே போறாங்க. அடுத்து அவர் என்னென்ன விழாக்கள்ல எல்லாம் கலந்து கொள்ள போறாரு? முழு விவரம் என்ன? வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாளை ஊட்டி செல்வதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. 15ஆம் தேதி உதகை மலர் கண்காட்சியை அவர் வைப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சி மற்றும் பழங்குடியின மக்களுடன் சந்திப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே சமீபத்தில் தான் அவர் ஊட்டி சென்று வந்திருந்தார். அங்க இருக்கக்கூடிய எம்பி ஆர் ஆசா உள்ளிட்ட பல்வேறு திமுக மற்றும் அங்க இருக்கக்கூடிய மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலவரும் சேர்ந்து அந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருந்தார்கள். பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அங்கு செய்யப்பட்டிருந்தது. தமிழக முதலமைச்சர் சென்று வந்திருந்தார். இந்த நிலையில் ஊட்டி பயணத்தை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று வந்தார். நேற்று முன்தினம் கூட தமிழக முதலமைச்சர் திருச்சி சென்று அங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள், குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய முக்கிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றில் பங்கேற்றிருந்தார். பள்ளிக்கல்வித்துறையினுடைய பல விஷயங்கள் குறித்தும் அவர் மேடையிலே அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையிலே முதலமைச்சருடைய ஊட்டி வருகையை ஒட்டி அவருக்கு தேவையான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கோடை காலத்தில் மலர் கண்காட்சி செய்யப்படுவது வழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகின்றது. அதனை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள். எனவே அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளும் ஒருபுறம் தயாராகி வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.